ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களை தெரியாமே உங்கள் கருவில் இருக்கும் குழந்தைய நீங்கள் கஷ்டப்படுத்துகிற ஒரு சில விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேங்க. இது நிறைய டாக்டர்ஸ் சொன்னது, அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக ஓகே அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியில் சொன்ன ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். எல்லா பொண்ணுமே ப்ரெக்னென்ட் ஆன உடனே குழந்தை மேலே அது அபரிதமாக ஒரு பாசம் வந்துடும். உடனே டெலிவரி ஆன உடனே இன்னும் பயங்கரமான பாசம் வரும். எதுக்காக அதெல்லாம்? அவங்க குழந்தை மேலே இருக்க ஒரு லவ் இல்லைங்களா? குழந்தை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்கணும், குழந்தை நல்லபடியாக டெலிவரி பண்ணி எடுக்கணும், நிறைய விஷயங்கள் யோசிப்பானா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அவங்கள பற்றியே யோசிச்சிட்டே இருப்போம் இல்லைங்களா? அவங்கள பற்றி அவங்களுக்காக சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கீங்களோ, நீங்கள் ஒரு நாளுமே அழுதுகிட்டே இருக்கீங்க, கவலையாக இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்கன்றப்போ அது எல்லாமே குழந்தைக்கு வந்து புரியும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்க, எந்த மனநிலைமை இருக்கீங்க, எல்லாமே குழந்தைக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்றப்ப நம்ம செய்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கிளியர். அதே மாதிரி தான் உங்கள் வயிற்றுக்குள்ளேயே உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்போ உங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்படியே வந்துடும். அதாவது தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப அழுதோ, சோகமாக இருக்கிறதோ, கோவமாக இருக்கிறதெல்லாம் இருந்தீங்கன்றப்போ குழந்தையும் அதே மாதிரி தான் வருவாங்க. குழந்தை வெளியே வந்த அப்புறம் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்களே உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் தவிர செய்யவே செய்யாதீங்க. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து தூங்குறதுல நிறைய கம்ஃபர்டபுளாக தூங்கணும் இல்லையா? நீங்கள் மல்லாந்து படுத்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக மல்லாந்து படுத்து தூங்குறீங்கன்றப்போ அது வந்து குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப அப்நார்மலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பண்ணுறது அவர் வந்து அந்த மாதிரி மல்லாந்து படுத்து தூங்கக்கூடாது. மூணாவது, எந்திரிக்கும் போது டக்குன்னு எழுந்திரிக்கூடாது, டக்குன்னு உட்காரக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிட்டு பொறுமையாக எழுந்துக்கணும், ஏதாச்சும் ஒரு பொருளை பிடிச்சிட்டு டக்குன்னு பொறுமையாக உட்காரணும். அதாவது சப்போர்ட் பிடிச்சிட்டு தான். இதை நீங்கள் பண்ணாமல் டக்குன்னு எழுந்தீங்கன்னா உள்ள குழந்தை இருக்கிறப்போ ஒரு வாட்டருக்குள்ளே இருக்கிறதால டக்குன்னு பயப்படுவாங்க. இது நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் குழந்தைய காயப்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி சைடு ஸ்லீப்பிங். நீங்கள் லெஃப்ட் சைடு தூங்க, ரைட் சைடு தூங்க, எப்படி ஆனால் சைடு தான் ஸ்லீப்பிங் பண்ணணும். ஒரு ரைட் சைடாக இருக்கணும், ஒரு லெஃப்ட் சைடாக இருக்கணும். இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான பொசிஷன். இதை பண்ணாமல் நீங்கள் வந்து மல்லாந்து படுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் கவனிக்காமல் விட்டுறீங்கன்றப்ப அது குழந்தைய வந்து காயப்படுத்தும். இப்போ குனிஞ்சு ஒரு பொருளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த வேலையை செஞ்சால் கூட கீழே குனிஞ்சு நிறைய வயிறு தொங்குற மாதிரி எந்த ஒரு பொருளையும் எந்த வேலையும் அடிக்கடி செய்யக்கூடாது. அது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் பண்ணலாம். அதையே செஞ்சுட்டு அடிக்கடிக்கு குனிஞ்சிட்டு நார்மலாக இருக்கிறப்ப பண்ணுற விஷயத்தெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாதுங்க. ஒரு 4 kgக்கு அதிகமாக நீங்கள் எந்த ஒரு வெயிட்டு தூக்கவே கூடாது. ஏன்னா கருப்பை கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. முக்கியமாக 1 to 3 மந்த்தில் இருக்கீங்கன்றப்ப குழந்தை வந்து தவறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப வெயிட் அதிகமாக தூக்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து குழந்தை வந்து குறை பிரசத்தில் பிறக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனவே வெயிட் தூக்கக்கூடாது டாக்டர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, வீட்டில் இருக்கவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் வெயிட் தூக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தம் ஆகுறது, ரொம்ப மனக்கவலை ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, மன கஷ்டம், மனசு இது மாதிரி ஆகிறதால ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல சுரக்க வேண்டியது கம்மியாக சுரக்கும். அது மாதிரி கம்மியாக சுரந்துச்சு அப்படின்றப்ப குழந்தைக்கு மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அதனால ஒன்லி பாசிட்டிவாக இருங்க. பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் ரொம்ப யோசிக்க மன அழுத்தம் ஆக தேவையில்லாது. இப்போ வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில். அதனால சின்ன விஷய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பெருசாக நம்ம கண் எதிரே தெரியும். நீங்கள் இதை பற்றிலாம் யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி பிளட் ப்ரெஷர் ஆகி அதனால் குழந்தை கஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதனால் இது மாதிரி பண்ணவே கூடாது. அதிகமாக சண்டை போடக்கூடாது, அதிகமாக அழக்கூடாது, எதை நினச்சும் யோசிக்கக்கூடாது தேவையில்லாமல். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் வந்து ஈடுபடலாம், தவறு கிடையாது. ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து இருங்க. டெய்லியுமே இருக்கக்கூடாது, ரொம்ப டீப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப உங்களுக்கு எடுத்த பொசிஷனில் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு எதுவும் அவள் அழுத்தாமல் வயிறு அழுத்தாமல் இருக்கிற பொசிஷனில் தான் இருக்கணும். அதே பேபியும் ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் இருக்கணும். டாக்டர் உங்களெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது, நீங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்களாம் ஒன்றாவே இருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, ஒன்றா இருங்கன்னா இருக்கலாம். அதை ரொம்ப அழுத்தியோ ப்ரெஷரோ அது மாதிரி ஒன்றாலாம் இருக்கீங்க அப்படின்றப்போ குழந்தை ஒரு இடத்துல மூலையில் போய் ஒழிஞ்சுப்பாங்க மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். ஒரு இடத்துல மூளை சுருண்டி ஒரு இடத்துல போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அழுத்தமாக எல்லாம் இருக்க வேணான்றது திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஹீட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். ரொம்ப ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது, கேப் விட்டு சாப்பிடணும். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா குழந்தைக்கான ஸ்பேஸ் இருக்காது, சுற்றுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே ரொம்ப கடை ஃபுட்டு இன்னும் ரொம்ப மசாலா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வரும், அடுத்த வேலை சரியாக சாப்பிட முடியாது, அடுத்து எதுவுமே பண்ண முடியாது. அஜினோமோட்டோவில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பவுமே வீட்டில் கொஞ்சம் சாப்பிடுங்க. ரொம்ப ஆசையாக இருந்தால் மந்த்லி ஒன்ஸ் வந்து வெளியே சாப்பிடுங்க, தவறு கிடையாதுன்னா. பாப்பா வச்சுருக்கோம், ரெகுலராக வெளியே சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கூடாது. தேங்காய் பால், இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி நிறைய நல்லா இது அதெல்லாம் வீட்லேயே பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியானது. கேசரி பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் நல்லா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பிடிக்குமோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வீட்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. எல்லாத்தையுமே சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஆனால் அளவாக சாப்பிடணும், கம்மியாக சாப்பிடணும், அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி யாராச்சும் வீட்டுக்கு இப்போ வீட்டில் ஒரு சில பேர் நம்ம தனியாக இருக்கிறப்ப குழந்தை அசைவாங்க, ஆனால் கணவர் வந்து பார்க்குறப்பல அசைய மாட்டாங்க. அந்த டைம் வயிறில் கை வச்சு குத்துறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, குழந்தைய வந்து காயப்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப சவுண்டு, ரொம்ப இறைச்சலாக இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, குழந்தைக்கு வந்து உள்ள
பயமாக இருக்கும். தனிமையில் வந்து குழந்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்பவுமே நான் குழந்தை கூட தடவி பேசிகிட்டே இருப்பீங்க, கை கொடுத்து பேசிகிட்டே இருப்பீங்க அவங்க கிட்ட வயிற்றில் கை வச்சுன்றப்போ சடன் அந்த ஹேபிட்டை நீங்கள் ஒரு நாள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கூட குழந்தைக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எப்பவுமே ஸ்வீட்டாக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு சண்டை போடுறப்போ ரொம்ப ஹை பிச்செல்லாம் பேசுவீங்க. அது மாதிரி பேசுகிறப்ப அவங்க ரொம்ப பதட்டமாயிடுவாங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து வேறு யாரும் நம்ம அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு பதட்டப்படுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப லாங் ட்ராவல் அவங்கள அழுத்துற மாதிரி பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்ம குழந்தைக்காக மட்டும்தான் இல்லைங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றப்போ தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இது எல்லாமே டாக்டர் வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள் தான். அதனால் நம்ம என்ன இப்படி இருக்குமோ அப்படி தான் குழந்தையும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நிச்சயமாக நார்மலாக ஹெல்த்தியாக ஒரு குழந்தை பொறுத்து எடுப்பீங்க. எந்த ஒரு குறையும்னா குழந்தை பிறக்கும். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.